கொழும்பில் ஹோட்டல் ஒன்றின் 31வது மாடியிலிருந்து விழுந்த இளைஞர் மரணம். கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் 31வது மாடியிலிருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் அந்த ஹோட்டலின் அறையில் ஒன்றில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் அவர் உயிரிழப்பதற்கு முன்பு எழுதிய ஒரு கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில், மன்னிக்கவும் அம்மா, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், நான் தினமும் நினைத்து வேதனைப்படுகிறேன் என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் இறந்தவரின் அடையாளம் குறித்தும் உறுதியான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு கோட்டை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம். மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று நள்ளிரவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம். இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தத்தால் 220 லட்சம் இலங்கையர்கள் மாபெரும் போரில் பலியாகக்கூடிய அபாயம் உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணி நிர்வாக உறுப்பினர் புபுது ஜெயகொட எச்சரிக்கை விடுத்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இந்த விடயத்தை கூறியுள்ளார். தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் வெளியான தகவல். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டு விநியோகம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24 ஆகிய தினங்களில் நடைபெற உள்ளது. உச்சம் தொடும் வெப்பம். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை 39 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சில பாடசாலைக்கு விசேட விடுமுறை. நோன்பு பெருநாளையொட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளுக்கான திங்கட்கிழமை ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதியும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவன் மீது மிலேச்சத்தனமான பகிடிவதை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான பகிடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் பகிடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ள கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தை இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார். இராணுவத்தினருக்கு ஆதரவாக கொழும்பில் போராட்டம். இலங்கை இராணுவத்தினருக்கு ஆதரவான பொதுமக்கள் போராட்டம் ஒன்று இன்று மாலை கொழும்பில் நடைபெற உள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இதனை ஏற்பாடு செய்துள்ளது. அதன் பிரகாரம் இன்று மாலை 2:30 மணியளவில் கொழும்பு 7 விஜயராம சந்தியில் குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது.